எல்லோருக்கும் நமஸ்காரம். உலகில் உள்ள எல்லா தாய்மார்களுக்கும் அன்பு கலந்த நமஸ்காரம். ஒவ்வொரு வருடமும் வருகின்ற மே மாத 2வது ஞாயிற்றுக்கிழமையை உலகம் முழுவதும் மதர்ஸ் டே என்று கொண்டாடுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட டேட் கிடையாது. பிரிட்டிஷ்காரர்கள் காலத்திலேயே இது ஆரம்பமாகியது. அம்மாவிற்கு என்று வருடத்தில் ஒரு நாள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு குழந்தை தன் தாயை பார்த்து சொல்கின்றதைத்தான் நான் கவிதை வடிவில் சொல்கிறேன். அம்மாவிற்கு சில பேர்கள் தமிழில் உண்டு. மாதான், தாய், அன்னை என்று சொல்வார்கள். இந்த கவிதையில் தாய் என்கின்ற சொற்கள் வருகின்ற மாதிரி நான் கூறுகிறேன். தாயே, நீயே ஒரு தாயின் வயிற்றில் உதித்தாய், வளர்ந்தாய், படித்தாய், உரிய பருவம் வந்தபோது ஒருவரை மணந்தாய், பிறகு என்னை பிரசவித்தாய், என்னை வளர்த்தாய், நான் நோய்வாய்ப்பட்ட போது துடித்தாய், மனம் நொந்தாய், படிக்க வைத்தாய், நான் அழுதபோது நீயும் அழுதாய், நான் சிரித்த போது நீயும் சிரித்தாய், நான் முரண்டு பிடித்த போது கண்டித்தாய், நான் நன்றாக இருக்கும்போது பூரித்தாய், அன்பை பொழிந்தாய், நல்லன எல்லாவற்றையும் போதித்தாய், அமுதாய், அறுசுவை உணவு சமைத்தாய், அன்புடன் உணவு தந்தாய், நிறைய பரிசுகள் அளித்தாய், உன் முகம் ஒளிர்த்தாய். பாரத தாய் போல் நீயும் இந்த வீட்டில் சிறந்தாய், சிறந்த தாயானாய். இப்படி நிறைய செய்தாய். ஆதலால் இன்று எல்லோருக்கும் சொத்தாய், முத்தாய், ஜொலித்தாய். என்றும் என்றும் உங்கள் மாதிரி தாய்மார்கள் என்றும் வாழ்க. நமஸ்காரங்கள். உலகில் உள்ள எல்லா தாய்மார்களுக்கும் சமர்ப்பணம். அம்மா என்றால் அன்பு, பாசம், நேசம், அழகு என்று முடிக்கிறேன். அன்புடன்